வணக்கம். இன்னைக்கு நம்ம மும்பை ஸ்பெஷல் கட்டோரி சாட் வீட்லயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த சாட்டுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். சேவ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை ஆழாக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு சேவ் மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடான எண்ணெய் ஊற்றினாதான் நமக்கு சேவ் நல்ல கிறிஸ்பியாக வரும். எண்ணெயை சேர்த்த பிறகு லேசாக கலந்து விட்டுடலாம் மாவோடு. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம முறுக்கு அச்சில் போட்டு பிழியும் போது ஈஸியாக பிழிய வரணும். அப்போ தான் நமக்கு சேவ் நல்ல கிறிஸ்பியாக கரெக்டான பதத்துக்கு வரும். அடுத்து நம்ம கட்டோரிக்கு தேவையான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஓமம் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஓமம் பிடிக்காதுன்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்தோன்னா நல்லா அந்த சாட்டோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயை சேர்த்து கலக்கும்போது நமக்கு கட்டோரி நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெயும் மாவும் நல்லா கலக்கணும். அதனால் இது மாதிரி நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துட்டு கையால் பிடிச்சு பார்த்தோன்னா நல்லா பிடிக்க வரணும். அதே சமயத்தில் நல்லா உதிரணும். இது சரியான பதம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கட்டோரிக்கு தேவையான மாவும் நல்ல ஒரு வெண்ணெய் உருண்டை மாதிரி இருக்கணும். ரொம்ப வீரலோடெல்லாம் இருக்கக்கூடாது மாவு. அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை சேர்த்து நல்ல ஒரு வெண்ணெய் உருண்டை மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது, நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது. அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஊறணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்ம உடனே கூட கட்டோரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் சட்னிக்கு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய துண்டு வெல்லம், 4 டேட்ஸ். இப்போ முதல்ல புளியும் வெல்லத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருச்சம்பழத்தையும் போட்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு விழுதை அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இப்போது கடாயில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த விழுதில் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நல்ல ஒரு கலர் கிடைக்கும். 5 ஸ்பூன் சர்க்கரை, இது சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடும். இந்த ஸ்வீட் சட்னிலே பார்த்திங்கன்னா உப்பு, புளி, காரம், ஸ்வீட்னஸ் எல்லாமே கலந்து இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு லேசாக கொஞ்சம் கெட்டியாகும்.
அதனால் இப்போவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட்டோரி ரெடி பண்ணிடலாம். ஒரு கிண்ணம் இது மாதிரி லைட் வெயிட்டான கிண்ணமாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஒரு கிண்ணத்தை நல்லா எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு, நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துட்டு பூரி மாதிரி நல்லா திரட்டிட்டு ஒரு மீடியம் திக்னஸ்லேயே திரட்டிக்கலாம். நம்ம திரட்டின பூரியில் ஒரு ஃபோர்க்கு வச்சு லேசாக தட்டி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது உப்பி வராது. இப்போ நம்ம திரட்டின பூரியை இது மேலே வச்சு நல்லா லேசாக ரொம்ப அழுத்தக்கூடாது. ரொம்ப அழுத்தினா அதுக்கப்புறம் மாவு பிரிஞ்சு வராது. அதனால் லேசாக மட்டும் அழுத்திட்டு கிண்ணத்தை இது மாதிரி தலைக்கீழ வச்சிடணும். நம்ம நிமித்தி வச்சோன்னா அதுக்கப்புறமா மாவு தனியாக பிரிஞ்சு வராது. நம்ம ரெடி பண்ண அந்த கட்டோரியை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிக்கணும். மாவு நல்லா வெந்த பிறகு கிண்ணமும் மாவும் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் மெதுவாக நம்ம அந்த கிண்ணத்தை எடுத்துடலாம். இதில் முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா, கிண்ணம் நம்ம லைட் வெயிட் கிண்ணம் தான் எடுக்கணும். ரொம்ப ஹெவியான கிண்ணம் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், கண்டிப்பாக நம்ம கிண்ணத்தை க்ரீஸ் பண்ணாதான் நமக்கு பொரிக்கும் போது மாவும் கிண்ணமும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதே மாதிரி நம்ம பூரி மாவு திரட்டிட்டு ஃபோர்க்கால் நம்ம அதை ப்ரிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிண்ணத்தில் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணணும். இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா பூரி மாதிரி உப்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு சரியான ஷேப் கிடைக்காது. அதே மாதிரி நம்ம மாவை வச்சு கிண்ணம் க்ளோஸ் பண்ண பிறகு தலைக்கீழ வைக்கணும். திருப்பி வச்சோன்னா நேராக வச்சோன்னா மாவும் கிண்ணமும் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பொரிக்கும் போது தனித்தனியாக வராது. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். கோதுமை மாவுன்றதுனால ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வரும். அந்த சமயத்தில் இதை எடுத்துடலாம். இப்போ இந்த கட்டோரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு கட்டோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நமக்கு எந்த சைஸில் கட்டோரி வேணுமோ அந்த மாதிரி கிண்ணத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னொரு ஈஸியான மெத்தடும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு ஈஸியான மெத்தட். நம்ம கிண்ணம் வச்சு பண்ண அதே ப்ராசஸை ஒரு குழம்பு கரண்டி வச்சு பண்ண போகிறோம்.
குழம்பு கரண்டியில் வச்சு பண்ணும்போது இது அப்படியே கரண்டியோடு நம்ம கடாயில் பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். நம்மளோட கட்டோரியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சேவ் ரெடி பண்ணிடலாம். சேவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு முறுக்கு அச்சில் போட்டுட்டு ஒரு பெரிய முறுக்கு மாதிரி சுற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். சலசலப்பு அடங்கின பிறகு எடுத்துட்டு நல்லா ஆறின பிறகு இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டோரி சாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபில்லிங் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மாதுளம்பழம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலாலேயே பிளாக் சால்ட் இருக்கிறதுனால நான் அடிஷ்னலாக உப்பு எதுவும் சேர்க்கலை. உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் சாட் மசாலா சேர்க்கும்போது உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் சட்னியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க கட்டோரியில் இதை நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட்டோரியில் இப்போ நம்ம கலந்துருக்க அந்த ஃபில்லிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சட்னி, கொஞ்சமாக நல்ல ஒரு கெட்டி தயிரை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். தயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இது மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்க சேவை போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த கட்டோரி சாட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இது எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் ரொம்பவே பிடிக்கும்.
ஷோராக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.